seed. So சீடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சீட் பேங்க் கம்யூனிட்டி சீட் பேங்க் வச்சிருக்கோம். ஸோ அழிவு நிலையில் இருக்கிற விதைகளை நம்ம ரெடி பண்ணி ஸோ அது வந்து பேன் இண்டியா நம்ம ஃபார்மர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதுதான் லாஸ்ட் ஒரு சீட் மூமெண்ட்டை 2018 இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை தாண்டி நம்ம வந்து ஏன்னா சீடுங்கிறது ஃபார்மரோட அதான் அவங்களோட கோர் ப்ராடக்ட் அது. ஸோ சீடு விதை இல்லாமல் விவசாயம் பண்ணவே கூடாதுங்கிறது அடிப்படையில். ஏன்னா இப்போ நவீன விவசாயத்தில் தான் விதை இல்லாத விவசாயம், விதை இல்லாத பொருட்கள், விதை இல்லாத பழங்கள் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதை வந்து ரிவைவ் பண்ணுறது நம்மளோட மீட்டு உருவாக்கம் செய்யறது நம்மளோட முக்கியமான வேலையை செய்கிறோம். ஸோ அது அடுத்த கட்டமாக நம்ம எஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ராடக்ட்லையும் நம்ம வந்து அடுத்த கட்டமாக போகணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து மில்லட் பேஸ்ட் ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மில்லட் ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம இப்போ நிறைய பேர் நம்ம பேசிட்டே இருக்கிற நம்ம எல்லா ஆண்டர்பிரனருக்குமே நமக்கு முக்கியமான தேவை என்னன்னா கட் ஃபீலிங். எல்லாருமே சொல்கிறோம்ல ஆக்சுவலாக என்ன சொல்கிறோன்னா நம்ம கட் இருக்கா, கட் ஃபீலிங் கேட்குறேன் ஆக்சுவலாக. கட் ஃபீலிங் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு தைரியமாகவும் ஒரு வேலை செய்ய முடியும். அதே அடிப்படையில் கட் ஹெல்த் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இப்போ இல்லை. இப்போ இன்னைக்கு இருக்க மாடர்ன் சயின்ஸ்லையும் டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றது நம்மளோட கட் ஹெல்த். அந்த கட் ஹெல்த்தை எப்படி கொண்டு போகிறோம், எப்படி ரிவைவ் பண்ணணுங்கிறத நம்ம இந்த பிரசன் சொல்ல போகிறோம். ஸோ இந்த ஃபுட் philosophy, when food is right, no medicine required. So when food is wrong, no medicine will work. இது தெளிவாக சொல்லணும்னா புரியுற மாதிரி சொல்லணும்னா உணவே மருந்து அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ மருந்தே உணவாக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஸோ அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் மில்லட்ஸ். ஸோ இப்போ என்ன சிக்கல் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாருமே 40 வருஷமா நம்ம வளர்ந்த சமுதாயத்தில் நம்ம வந்து சிறுதானியத்தை விட்டுட்டு அரிசியும், நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக அரிசியும், நார்த் இந்தியா ஃபுல்லாக கோதுமையும் போயிட்டோம் சொல்லலாம். இதுதான் நம்மளோட பிரதான உணவாக மாறி போயிடுச்சு. இது எவ்வளோ சிக்கல் அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். ஸோ நம்மளுக்கு முக்கியமாக நம்ம வந்து ரிவர்ஸ் பேக் டு மில்லட்ஸ் கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதில் மேஜர் மில்லட் இருக்கு, மைனர் மில்லட். ஸோ இது முக்கியமாக பார்க்க வேண்டியது. இதுக்கு பேர் ஆக்சுவலாக இட்டாலியன் மில்லட்னு சொல்கிறோம். இந்த பிறகு நம்ம திணை தான் நம்மளுக்கு முக்கியமானது ஆக்சுவலாக. இது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நார்த் இந்தியா போனீங்கன்னா சிறுதானியத்தில் பெருசாக யாரும் பயன்படுத்துறது இல்லை. சவுத் இந்தியாவில் தான் இன்னமும் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இதை வந்து உலகம் பூரா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஜப்பான் அண்ட் இட்டாலி எல்லா கண்ட்ரிலையுமே நம்ம வந்து மில்லட்ஸ் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதோட இன்னொரு பேர், திணையோட இன்னொரு பேர் வந்து இட்டாலியன் மில்லட்னு சொல்கிறோம். இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னன்னாக்க இதில் மொத்தமாக திணையில் மட்டுமே 108 வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இப்போதைக்கு இந்தியாவில் 15 வெரைட்டிஸ் நம்ம வந்து அந்த விதைகளை வச்சிருக்கோம். நம்ம திணையை நம்ம ஒன்று தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அது வந்து 15 வெரைட்டிஸ் இருக்கு. இன்னொன்று சிறுதானியத்திலேயே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒரு 5-6 வெரைட்டி தான் நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம ரிவைவ் பண்ணியிருக்கோம். இப்போ யாரு குழந்தைகளை கேட்டீங்கன்னாலும் சிலர் சொல்லுவாங்கன்னா சிறுதானியத்தில் கம்பு, சோளம், திணை, குதிரைவாளி ஒரு 5-6 வெரைட்டி சொல்றோம். மொத்தமாக 200 வெரைட்டிஸ் இருக்கு. அப்போ அந்த ஒன்றுலையும் திணையில மட்டுமே 108 வெரைட்டிஸ் வச்சுக்கலாம். அப்போ இது எல்லாமே நம்ம பாரம்பரியத்தில் நம்ம உணவாக இருந்தது. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, இது வரைக்கும் எல்லாருமே சொல்றது என்னன்னாக்க எனக்கும்